என்டிகே சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு மாநாடு நடத்திருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, மாநாடு பாத்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு. அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா இன்னும் எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷன் டேட்டே அனௌன்ஸ் பண்ணலாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்டிகே சைடு நம்ம சீமானண்ணா சைட்ல இருந்து 234 கேண்டிடேட் பேரையும் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாநாட்டுல இது மட்டுமா நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் நிறைய கிரிட்டிசிசம் வச்சிருந்தாரு. இப்போ டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், இந்த மாதிரி எல்லா கட்சி மேலேயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிரிட்டிசிசம் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சில ப்ராமிஸும் வச்சிருந்தாரு. ஸோ அவரு பேசின ஸ்பீச் பாத்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ்க்கு மேல போயிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா 1.5 ஹவர்ஸ் நீங்க செலவு பண்ணணும். ஸோ அதுல இருக்கிற மெயின் கருத்துக்களை மட்டும் எடுத்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் 10 நிமிஷத்துல கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்த எனக்கு ஒரு கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் இந்த மாநாடு எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில தான் நடக்குது. இந்த மாநாடோட ஹெட்டிங் என்னன்னா, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிற இந்த ஒரு ஹெட்டிங்ல தான் அந்த ஒரு மாநாடு நடந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட மாநாட்டுல ஒரு ஸ்டார்டிங் எடுத்தோடனே என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே இந்த தமிழ் அப்படிங்கிற இந்த ஒரு மொழியை பத்தி தான், நம்ம மொழியை பத்தி தான் அவர் பேசுறாரு. பேசுறவரை என்ன சொல்றாருன்னா, தமிழ் மொழி பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு இருக்கு, அதை அழிய வைக்கிறது யாரும் கிடையாது, நம்ம தான். இப்போ நிறைய ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும், நிறைய அவென்யூவா இருக்கட்டும், நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், அவென்யூங்கிறோம், ஸ்ட்ரீட்டுங்கிறோம். அதையே நம்ம தெருவுன்னு சொல்லக்கூடாது, ஏன் சாலைன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு டேக் டைவர்ஷனுங்கிறோம், சிக்னலுங்கிறோம், இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் வார்த்தையில யூஸ் பண்றோம். அதெல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம தமிழை பாத்தீங்கன்னா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே இந்த மாநாடு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த தமிழ், விவசாயம், அப்புறம் அதை விட்டா நேச்சர், இது மூணும் காட்டிலும் தான் இருந்துச்சு. இது வச்சுதான் இவங்களை பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. மேபி பாத்தீங்கன்னா டிவிக்கே அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணல, ஏதோ சில பலது மட்டும் சொன்னாரு. ஆனா அந்த அளவுக்கு இவங்களை இது பண்ண அளவுக்கு டிவிக்கே பத்தின எந்த கிரிட்டிசைஸும் பண்ண கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா இதைத்தான் பேசுறாரு. செகண்ட் விஷயமா என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இவங்களுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ரெண்டு பேரும் மாற்று கட்சி கிடையாது. ரெண்டு பேரும் திராவிடத்தை ஏத்துக்கிட்டாலும் இவங்க சைடு பாத்தீங்கன்னா இவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க, இவங்க ஊழல் பண்ணுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க மக்களுக்கு எல்லாம் செய்வாங்க, இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு டிஃபரன்ஸை காட்டுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாற்று கிடையாது, வி ஆர் த சேஞ்ச், நாங்களாம் இந்த தமிழ்நாட்டுக்கு மாற்றுன்னு சொல்லி அவர் இப்ப மட்டும் சொல்ல கிடையாது, ஸ்டார்டிங் கட்சி ஆரம்பிச்சுல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா அவர் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்க கிடையாது, தனியா தான் தனிச்சு நின்று இருக்காரு 234 தொகுதியிலையும். அந்த 234 தொகுதி எப்படி பிரிச்சு கொடுத்திருக்காருன்னா, 117 ஆண்கள், 117 பெண்கள். அண்ணன் சீமான் பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறாரு, எந்த தொகுதியில போட்டியிட போறாருன்னா காரைக்குடி அந்த தொகுதியில தான் போட்டியிடுறாரு. ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னா, இப்ப போன எலெக்ஷன்ல காரைக்குடி சைட்ல இருந்து தான் கொஞ்சம் நிறைய ஓட்டு வந்திருக்கு. ஸோ அதனால மேபி இருக்கலாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து, அதனால இருக்கலாம்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேனா, வெளியே இந்தியால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேருமே ஒண்ணுதான். என்ன காங்கிரஸ் இருக்கிற காலத்துல ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, நீட் கொண்டு வந்தாங்க, அதை இப்ப இவங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாம் மீட்போம், கச்சத்தீவை மீட்போங்கிறாங்க. இப்ப வரைக்கும் பாருங்க 738 மீனவர்களை பாத்தீங்கன்னா புடிச்சு வச்சிருக்காங்க. ஏன் அதெல்லாம் இது பண்ண கிடையாது? ஏன்னா அவங்க மீனவர் போனது இந்தியன்ஸ் கிடையாது, அவங்க தமிழன் அப்படிங்கிற ஒரு நாளதான், அந்த ஒரு பேருனாலதான் இலங்கை பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் மாடிட்டு இருக்கு. அந்த ஒரு இலங்கைக்கு இந்தியா பாத்தீங்கன்னா நேவியில பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறது இது ஒரு அசிங்கமா கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்து எதுக்கு வர்றாருன்னா, இந்த காவிரி இஷ்யூ அந்த ஒரு இதுக்கு வராரு. இப்போ தமிழ்நாட்டுல இருந்து நீங்க கரண்ட் உங்களுக்கு வேணும், மீத்தேன் வேணும், ஈத்தேன் வேணும், எல்லாமே வேணும்னா நீங்க எடுத்துக்கிறீங்க. அது தமிழ்நாடுங்கிறது ஒரு இந்திய தேசத்தோட சேர்ந்து இருக்கு. இதே தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் காவிரியில தண்ணி கொடுன்னு கேட்டா, அப்போ என்னன்னா நாங்க கர்நாடகா, நீங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாநிலமா பிரிச்சு பேசுறீங்க. இதே காங்கிரஸ் கர்நாடகால இருந்து பாத்தீங்கன்னா நாங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதே எலெக்ஷன் டைம்ல தமிழ்நாட்டுல நின்றுட்டு ஓட்டு கேட்கறாங்க, எப்படி தமிழ் மக்கள் போடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெரிய கிரிட்டிசிசம் பாத்தீங்கன்னா பிஜேபி அண்ட் காங்கிரஸ் மேல வைக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான், இவங்களும் பாத்தீங்கன்னா லெவல்ல ரெண்டு பேருமே ஒண்ணுதான், இவங்களும் வேற மாற்றலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம், சரி ஓகே இவ்வளவு சொல்றாரு, ஆனா ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காரா அப்படின்னா, அவரு என்ன சொல்றாருன்னா இதுக்கு ஒரு கதை சொல்றாரு. ஒரு கொக்கு ஒண்ணு நிக்குதுன்னா நிறைய மீன்கள் வரும், ஆனாலும் அந்த சின்ன சின்ன மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொக்கு புடிச்சு சாப்பிடாது. என்னதான் பசியாவே இருந்தாலும் ஒரு பெரிய மீன் வரும், அந்த மீனை தான் பிடிச்சி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி, கொக்கே அப்படி நிக்குதுன்னா நாங்கள் புலிகள், நாங்களும் அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்லி அது ஒரு இதா அவரு இதையும் ஒரு பாசிட்டிவ் எடுத்திருக்காரு. ஏன் இதை ஒரு பாசிட்டிவா எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்சஸ் படி பாத்தீங்கன்னா இவங்க 2016 ஃபர்ஸ்ட் தேர்தலில் நிக்கிறாங்க. அப்ப அவங்களோட வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டுல என்னன்னா அப்பவும் தனிச்சுதான் நிக்கிறாங்க 1.1%. மறுபடியும் 2019 நிக்கிறாங்க 3.9%. மறுபடியும் 2021 நிக்கிறாங்க 6.89%.
கடைசியா 2024 நிக்கிறாங்க. 8.19% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி மறுபடியும் அவங்க விவசாய சின்னத்தை பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு நியூஸ்ல இருக்கட்டும், டிஎம்கே இவ்வளவு பர்சன்டேஜ் போடுவாங்க, ஏடிஎம்கே இவ்வளோன்னு போடுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கட்சி இவ்வளோன்னு போடுவாங்க. ஆனா சீமானாவை பார்த்தீங்கன்னா அவங்க இது போட மாட்டாங்க, மற்றவை அப்படிங்கிற ஒரு இதுல தான் போடுவாங்க. ஸோ என்னதான் மற்றவை இதுலயே போட்டாலும் அவர் என்ன பாக்குறாருன்னா, எனக்கு இந்த 10% 8%ங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மைல் ஸ்டோன், நாங்க ஒன்றும் தாழ்ந்துட்டு போல, நாங்க ஒன்றும் வளர்ந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சென்சஸை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காரு. நம்மளும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ எனக்கு இந்த எலெக்ஷன்ல இன்னுமே ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் டிவிகேவா இருக்கட்டும், என்டிகேவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா போட்டியிட போறாங்க. இதுல யாரு என்டிகே மறுபடியும் 8%ல இருந்து 10% போறாங்களா, இல்ல இதுல இருக்கிற பாதி ஓட்டு டிவிகேக்கு வருமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தலில். சரி, ஓகே. அப்படியே பேசிட்டு அவரு என்ன சொல்றாருன்னா, இப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னா, விவசாயத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட் ஜாப்பா அறிவிப்போம். ஏன் கவர்மெண்ட் ஜாப்பா அறிவிக்க கூடாது விவசாயத்தை? இப்போ டாஸ்மார்க்ல வேலை செய்யறவங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தரீங்க, எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா இவங்க எல்லாத்துக்கும் சோறு போற விவசாயிக்கு ஏன் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க கூடாதுன்னு பேசுறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, மெயின் ரீசன் இதை தான் சொல்றாரு. ஒரு மருத்துவம் பாத்தீங்கன்னா தனியார் கிட்ட, அதாவது பிரைவேட்டா இருந்தது அப்படின்னா ஒரு சில பல ஹாஸ்பிட்டல் நேம் எல்லாம் சொல்றாரு. சொல்லி இவங்க ஒரு தனியார் முதலாளியே இவ்வளோ தரமா கொடுக்கும் போது இவ்வளவு பெரிய தமிழ்நாடு அரசுனால ஏன் கொடுக்க முடியல? இதே நாங்க ஆட்சிக்கு வந்தா எனக்கும் அவனுக்கும் போட்டியா இருக்கும், நான் கொடுக்கறேன்னா நீ கொடுக்கறனான்னு சொல்லி போட்டி இருக்கும் சொல்லி இது ஒண்ணு சொல்றாரு. அடுத்த விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த நேச்சரை பார்த்தீங்கன்னா நாங்க பாதுகாப்போம், இந்த தமிழ்நாட்டையே பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையா மாத்திருவோம் அப்படின்னு சொல்றாரு. மெயினா இந்த குவாரியில இருந்து ஆரம்பிக்கிறாரு. குவாரியில பார்த்தீங்கன்னா மண் அள்ளுறாங்க, அதுக்கு என்ன சொல்றாருன்னா தமிழ் தாய் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் தாயை கொல்ற அளவுக்கு நீங்க பண்றீங்க, இந்த தமிழ்நாட்டையே ரொம்ப மணல் கொள்ளை, இந்த குவாரி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, குவாரி எடுத்தோம்னா மரம் போயிடும், மரம் இல்லைன்னா மழை வராது, மழை வரலைன்னா விவசாயம் இருக்காது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு செயின் மாதிரி இது சொல்லி கடைசியாக சொல்றாரு, நாங்க வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவோம், மெயினா பிரைவேட்டா இருக்கிற குவாரி எல்லாம் மூடுவோம் அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா, மெயினா பீப்புள்ஸுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் மெடிசன், இது பாத்தீங்கன்னா எங்கள் ஆட்சியில தரமா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஃபோர்த் விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் இலவசமா தரீங்க, 1000 தரீங்க, 5000 தரேன்னு சொல்றீங்க, ஆனாலும் ஏன் அந்த நிலைமைக்கு அவங்களை நீங்க கொண்டு வரீங்க? அவங்களுக்கு இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கேரண்டி ஆஃபர் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அவரு ப்ராமிஸா என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃபிஃப்த் ரீசனா என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இந்த இலவசம்லாம் கொடுக்க மாட்டோம், எங்க ஆட்சியில் நீங்க அதை எதிர்பார்க்காதீங்க, ஆனாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அங்க கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இப்போ நம்ம திண்டுக்கல் எடுத்துட்டோம்னா முட்டை, கரெக்டா? அந்த முட்டை பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உருவாக்குவோம். இப்ப சேலம்னா மாம்பழம் பேஸ்டு இண்டஸ்ட்ரி உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. நாங்க பாத்தீங்கன்னா ஜாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவோம், ஜாப் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி எங்க ஆட்சியில பண்ணுவோம்னு சொல்றாரு. இது எல்லாம் ரிலேட்டடா தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாநாடு போச்சு. எனக்கு அந்த ஒரு மாநாட்டுல ஒரு எனக்கு பார்க்கும்போது புதுசா இருந்தது என்னன்னா, அந்த தமிழ்நாட்டு கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கொடியை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடியை ஒன்று ஏற்றி வச்சிருந்தாங்க. எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. அப்ப நானும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணேன், என்ன அந்த தமிழ்நாடு கொடி அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அந்த ஒரு கொடியில எவ்வளவு அர்த்தம் இருக்குதுன்னு பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு அந்த கொடி போடுறேன், அதுக்கான அர்த்தத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப கீழே இருக்கிற ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கடலை குறிக்குது, அதாவது நம்ம சோழர்களா இருக்கட்டும், சேரர்களா இருக்கட்டும், பாண்டியர்களா இருக்கட்டும், கடல் கடந்து போய் போரிட்டு இருக்காங்க, கடல் கலந்து போய் வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு குறிக்கிறதா அந்த கீழே இருக்கிற ப்ளூ கலரு. மேல இருக்கிற நீல கலர் எதை குறிக்குதுன்னா வானத்தை குறிக்குது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கிற ரெட் கலர் எதுல குறிக்குதுன்னா நம்ம தமிழர்கள் இந்த மண்ணுக்காக சிந்திய ரத்தத்தை குறிக்குது. அதுல இருக்கிற மீன், புலி, வில்லு, அந்த 3 இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களை குறிக்குது. அதுல இருக்கிற வெல்க தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லு என்ன சொல்லுன்னா தமிழ் வெல்லடும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை முன்னெடுத்தது. அதுக்கு மேல இருக்கிற பீடத்துல இருக்கிற 41 டாட்ஸ் 41 நூல்களை குறிக்குது. என்னென்ன நூல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 10 பாட்டு, 8 தொகை, 17 கீழ்கணக்கு, 50 இந்த மாதிரி நிறைய 41 நூல் நம்ம தமிழ் ரிலேட்டடா 41 நூல் இருக்குது. அது குறிக்கிறத இந்த 41 டாட்ஸ். அதுல இருக்கிற கீழே இருக்கிற 5 பட்டைகள் எதை குறிக்குதுன்னா நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் அதை குறிக்குது. அங்க இருக்கிற மெயினான சூரியன் சின்னத்தை எது குறிக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஎம்கே குறிக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. நம்ம தமிழ் சமூகம் பாத்தீங்கன்னா சூரியனை வழிபடும் ஒரு சமூகம். பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு பொதுவானது அப்படிங்கிற குறிக்கிற விஷயமா இந்த ஒரு கொடி பாத்தீங்கன்னா இருக்குது. சோ இந்த ஒரு கொடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட அபிஷியல் கொடியான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அது ஏத்துக்க கிடையாது. சோ என்னோட இதுபடி இந்த கொடியை பாத்தீங்கன்னா ஏத்துக்கணும் அப்படிங்கறத என்னோட இஷ்டம். நீங்க இந்த மாநாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமானண்ணா சொன்ன விஷயமா இருக்கட்டும், அவர் சொன்ன ப்ராமிஸா இருக்கட்டும், கிரிட்டிசிசமா இருக்கட்டும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் சந்திக்கிறேன். பாய்.